அல்வா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. அல்வா இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடியில் நம்ம தங்கியிருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரை விடுங்க. இது சீக்கிரமாகவே சேர்த்த உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கைவிடாது கலந்து விடுங்க. சீக்கிரமாக திக்காயிரும். பாருங்கள், சீக்கிரமாக திக்காயிடுச்சு ஓரளவுக்கு. நல்லா கைவிடாத கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும். நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட இது ரொம்ப வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா திக்காயிரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு டைமும் அது மாதிரி நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா சேர்த்து விட்டு விட்டு கலருங்க. விட்டுக்க எல்லா நெய்யும் சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலரும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஃபுல்லாக நெய்லேயே செய்யறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் எந்த வித்தியாசமுமே இருக்காது, சூப்பராக தான் இருக்கும். இப்போ திருப்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஊற்றுற நெய் எல்லாமே அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இழுக்க ஆரம்பிச்சிடும். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சம் தான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி நல்லா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்க, நம்ம அல்வா எவ்வளோ நல்லா திக்காய் ரெடி ஆயிருக்கு. எதுவும் ஒட்டாம நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உடச்சி முந்திரி பழம் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பீஸ் போட்டு கொடுத்தா குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாரு, பேனில் எப்படி நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த பிளேட்டுக்கு மாத்திரமோ அதில் ஒரு ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து தடவிக்கோங்க. மேலே கொஞ்சம் நச்சு தூக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அல்வா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மேலே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மேலே டேப் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக ஒரே மாதிரி வர அளவுக்கு. அப்போ தான் பீஸ் போடும்போது நமக்கு நல்லா நீட்டாக ஒரே மாதிரி வரும். இப்போ நல்லா இது தடவி எடுத்து வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் தூக்கிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் அளவுக்கு இது செட் ஆகணும். அப்போ தான் இது பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும். இப்போ இது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக பீஸ் போட வருது. நல்லா செட் ஆகிருக்கு. இந்த அல்வா சாப்பிடவே நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடு பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் உருக்குனா போதும். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா கலந்துட்டு எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தா நல்லா பிடிக்க வரணும். இதுதான் சரியாக இருக்கும். ரொம்ப நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு வராது. இதுதான் சரியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ஹார்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். அப்படி விரித்து பார்த்தா இந்த மாதிரி லேயர் மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இதை ஊற வச்சிடலாம். நம்ம
நம்ம அதுக்குள்ள வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்ல மாவு அளந்தமோ அதுலயே சக்கரை எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சக்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா இது வந்து கொதி வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுதான் சரியா இருக்கும். இப்போ சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாகு பதம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கம்பி பதம் வந்தா போதும். இப்போ வந்து சக்கரை பாகு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். இதை நீங்க வந்து பவுடரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா வந்து இந்த சர்க்கரை எல்லாம் வந்து நல்ல கிறிஸ்டல் ஆகாத இருக்கும். அந்த பாதுஷா மேல கோட் ஆகாத நல்லா சாஃப்டாவே இருக்கும். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து குட்டி குட்டியா சின்னதா நம்ம உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம மினி பாதுஷா செய்யறதுனால சின்ன சின்ன உருண்டையா எடுத்து போட்டா போதும். இப்போ இதை எடுத்துட்டு கையில நல்லா உருட்டிக்கலாம். ஒரு வாட்டி உருட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணா அப்படி நல்லா தட்டையாயிரும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கட்டை விரலை வச்சு இது மாதிரி லேசா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்மளோட கட்டை விரலுக்கு கீழே இருக்குல்ல இந்த இடத்துல இப்போ இது போல வீடியோல காட்டுறது மாதிரியே நீங்க செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் இந்த கை வச்சு அழுத்துனீங்கன்னா அழகா ஷேப் வந்துடும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொன்று அதே மாதிரியே உங்களுக்கு அழுத்தி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு லைட்டாக இப்படி அழுத்துனீங்கன்னா தட்டையாயிரும். கை வச்சு அழுத்திட்டு அப்படியே எடுத்து இங்கே வச்சு இது போல் அழுத்துனீங்கன்னா அழகா ஷேப் வந்துடும். உங்களுக்கு ஒரு இது மாதிரி செய்ய வந்ததுன்னா செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்பவும் போல் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக டேப் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல் விரல் வச்சு நம்ம வந்து உளுந்த வடைக்கெல்லாம் விழுந்து ஓட்ட போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு வாட்டி அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தட்டி வச்சாச்சு. எண்ணெய் வந்து இந்த மாதிரி ரொம்ப காஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து குறைவான தீயில தான் இருக்கணும். இந்த மாதிரி போட்டோன்னே லேசாக பபிள்ஸ் வருது பாருங்க. இந்த மாதிரி சூடில் தான் இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து 6 இன்ச்சு அப்படின்னா மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு ஆகிடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல 10 நிமிஷத்துக்கு இதில் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மிதி பாதுஷா ரெடி ஆயிருச்சு. பாருங்க நல்ல ஜூஸியா ரொம்ப சாஃப்டா சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். மாவு உள்ள சேர்த்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோமா இதில் கட்டி இல்லாத கரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோமா ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நம்ம ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ கட்டி இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக கரைக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக லட்டு பொரிக்கிறத விட இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணும். அதுக்காக அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. மாவு எடுத்து பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கும். நம்ம எந்த பூந்தி கரண்டியில் பொரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரைச்சிக்கணும். நம்ம இன்றைக்கி குட்டி குட்டியாக அந்த இதில் பொரிக்க போகிறோம். அதனால் அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ மாவு கரெக்டாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூந்தி பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பூந்தி போட்ட உடனே மேலே வரணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு நம்ம கரண்டி வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கரண்டி வச்சுருப்போம். ஒன்று இதில் பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இதில் பொரிச்சோம்னா பூந்தி நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 சுற்று சுற்றிட்டு நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டுக்கு அந்த மாதிரி எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம். இதில் நம்ம தான் இன்றைக்கி இதில் தான் நம்ம பூந்தி பொரிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சின்னதாக நம்மளுக்கு பூந்தியும் கிடைக்கும். ஏன்னா மோத்திச்சூர் லட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் அந்த கரண்டி இருக்காது. இப்போ இதை ஜல்லடை வச்சுட்டு மேலிருந்து ஊற்றிக்கோங்க. சென்டரில் ஊற்றாதீங்க. மேலிருந்து ஊற்றிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் அதேமாதிரி தேய்க்க வேண்டாம். லேசாக தேய்ச்சி விடுங்க. அப்படியே மேலாப்பில் லேசாக தேய்ச்சி விட்டிங்கனாவே அழகாக கீழே வந்து பூந்தி உள்ள ஆரம்பிச்சிடும். போட்ட உடனே பூந்தி எல்லாம் இந்த மாதிரி உடனே மேலே வரணும். அந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயும் சரியான பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சிட்டு சீக்கிரமாகவே இது வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா ஒரு நிமிஷம் கழிச்சு எல்லாம் கலந்து நல்லா அதே மாதிரி இது நல்லா கிறிஸ்பியாக்கி வரணும் அப்படின்னு கிடையாது. பூந்தியில் நல்லா வெந்து வந்தால் மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லா பூந்தியுமே இதே மாதிரியே நம்ம பொரிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மோடில் வச்சு நம்ம ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இல்லை நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு 2 கொதி வரணும். அந்த அளவுக்கு வந்து கொதிச்சா போதும். ரொம்ப பாகு பதம்லாம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ இந்தளவுக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. பூந்தி எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கலந்து விடுங்க. கண்டிப்பாக வந்து அடுப்பு வந்து குறைவான தீயில தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக டேப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்படியே அந்த சுகர் சிரப்பெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நல்லா இந்த சுகர் சிரப்பெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சிக்குச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா உடச்சி அதை நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடையே சேர்த்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கல. சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது சூடு கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நல்லா சூடு கொஞ்சம் குறைஞ்சி நம்ம கை பிடிக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லேசாக வந்து நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கையில் அப்படியே உருட்டினீங்கன்னா அழகாக லட்டு பிடிக்க வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறி வரணும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி 2-3 டைம் மாற்றிட்டு நல்லா தேய்ச்சி இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உளுந்து ஸ்மெல்லு போகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கழுவி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தான் சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணும்னாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எதில் அரைச்சாலும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக அப்படியே தெளித்து மட்டும் நல்லா மாவு ப்ளஃபியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்தளவுக்கு மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். மாவு போடையிலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அப்படியே பந்தாக நல்லா ப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அரிசி மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜிலேபி புளியறதுக்காக ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிட்ட இருக்கிற பால் கவர், எண்ணெய் பாக்கெட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள கொஞ்சம் மாவு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சின்ன ஹோல்ஸாக இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம சக்கரை பாகு காய்ச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வரணும். கொதி வந்து நல்லா ஒரு லேசான ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். லேசான ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இதில் மறுபடியும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் இதில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்தோம்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அதே மாதிரியே டேஸ்ட் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிலேபி பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் புளியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் 2 டைம் வந்து பிளேட்டில் நல்லா புளிஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு 2 டைம் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி புளியறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும்.
எண்ணெய் வந்து அதே மாதிரி கரெக்டான சூட்டில் இருக்கணும். ரொம்பவும் கம்மியாக இருந்ததுன்னா போடும்போது அப்படியே கலைஞ்சிட்டு போகும். அதேமாதிரி ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு சரியாக புளியறதுக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி புளிய வரலைனாலும் நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சின்ன ஜிலேபியை கூட மினி ஜிலேபி மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே வெளியில் எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் வந்து சூடு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரியாமல் அழகாக வரும். அப்படியே புளியறதுக்கு 2 ரவுண்ட் போட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி விட்டுறலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சுற்ற வருதோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு சரியாக போய் ஒரு 2-3 டைம் புளிஞ்சிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ இதையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை பாகு வந்து ஆறி போச்சு அப்படின்னா திருப்பவும் சூடு பண்ணி கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதிலேயே நல்லா ஊற விடுங்க. 5 நிமிஷத்துலேயே நல்லா சீக்கிரமாக நல்லா சர்க்கரை பாகில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான தீயிலேயே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்திங்கன்னா நல்லா வாசம் வரும் இந்த கடலை மாவுலேருந்து. அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத பார்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா ஸ்மூத்தாக சலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கில் ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இருக்கட்டும், நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாகு ரெடி ஆகணும். நல்லா ஒரு கம்பி பரம் வரணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாகு பதம் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். நல்லா இந்தளவுக்கு திக்காகணுன்னே இதில் நம்ம வந்து நெய் இன்னும் மேலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒட்டுக்காக சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. அது உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதில் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரே பேட்சாக சேர்த்துக்காத ஒரு 2-3 பேட்சாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அதை வந்து நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கு. கீழே வந்து பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிடலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அதை இந்த மாதிரிக்கு ஈவனாக நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா இது செட் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கத்தி வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க.